السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக ஆக்கி வைத்திருக்கும் ஜும்ஆ என்ற வணக்க வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு அவனது ஆலயத்திலே ஒன்று ஒழும்பிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்ஆ உரையினை ஆரம்பம் செய்யும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதனை பண்படுத்துவதற்காக வேண்டி எவ்வளவோ கட்டளைகளை அவனுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனின் மூலமாக இறைவனும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகள் மூலமாகவும் எண்ணற்ற கட்டளைகளை என்ன செய்கிறார்கள், மனிதர்களினுடைய நல்வாழ்விற்காக வேண்டி சொல்லக்கூடிய நிலைகளை பார்ப்போம். அந்த கட்டளைகளை நாம் பல வகைகளாக பிரித்து சொல்லலாம். அது இறைவனுக்காக செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், அல்லது ஒரு மனிதன் சக மனிதனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தான அறிவுரைகளாக இருந்தாலும், அல்லது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் கடைபிடிக்க வேண்டிய நல்ல பண்புகளை குறித்தும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது என்பதை எச்சரிப்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட தீய பண்புகளாக இருக்கட்டும், இவை அனைத்தையுமே என்ன செய்யலாம், இஸ்லாம் சொல்லக்கூடிய பல்வேறு அறிவுரைகளாக நாம பிரித்து அறியலாம். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பாக இன்னொரு அறிவுரைகளை சொல்லுகிற பொழுது, மனிதர்கள் அனைவருமே ஒரு நாள் அடையக்கூடிய அந்த நிலையை குறித்து என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, அக்ஸிரு விக்ர ஹாதிமில் லகாத்தி அனில் மௌத, ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் நினைவூட்டிக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் அதிகமாக நினைவுபடுத்துங்கள். இன்பங்களை, உலகத்தினுடைய ஆசைகளை, தேவையற்ற ஆசைகளை, தவறான ஆசைகளை எல்லாம் தகர்க்கக்கூடிய மௌத் இருக்கிறதா இல்லையா, அந்த மௌத்தை நீங்க என்ன செய்யணும், உங்களினுடைய வாழ்வில் அதிகமாக நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறார். ஏன்னா உண்மையிலேயே மரணம் என்பதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்திலும் சரி, அல்லது ஒரு மனிதனை முன்வைத்து உயிரா அல்லது உனக்கு சொத்தா, உயிர் வேண்டுமா அல்லது இப்படியான ஒரு அதிகாரம் ஆட்சியல் வேண்டுமா என்பதையெல்லாம் குறித்து அவனுக்கு பொருத்தம் பார்த்து கேள்வி கேட்கிற பொழுது எதை மனிதன் தேர்வு செய்கிறான், எனக்கு உயிர்தான் முக்கியம் என்று தேர்வு செய்கிறார். அவனுக்கு என்ன ஆசைகளை நீங்கள் ஓட்டினாலும் சரி, பெரிய படைகளை கொடுத்தாலும், பெரிய பெரிய ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தாலும்
கொடுத்தாலும், பெரிய பெரிய சொத்து பத்துகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும், அவை அனைத்தையுமே என்ன செய்கிறது? அவருடைய உயிர் என்பது அப்படியே மறக்கடிக்கக்கூடிய வண்ணமாக ஆக்கி வைத்து விடுகிறது. மரணம் என்பதை ஒவ்வொரு மனிதர்களுமே என்ன செய்கிறோம்? அதை வெறுக்கக்கூடியவர்களாகவும், தனக்கு இருக்கக்கூடிய அந்த உயிரை, வாழக்கூடிய காலத்தை எப்படியாவது அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் என்ன செய்கிறோம்? மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அனைவருமே அந்த நிலைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மரணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மனிதருமே மறுக்க முடியாத ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது. கொள்கை கோட்பாடுகள்ல, சித்தாந்தங்களை கடைபிடிப்பதில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அதிலே பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றுபவனாக இருந்தாலும், எந்த கொள்கையை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த சித்தாந்தங்களை கடைபிடிக்கக்கூடியவனாக இருந்தாலும், அனைவருமே என்ன செய்கிறோம்? இந்த மரணம் என்ற ஒரு விஷயத்துல எல்லோரும் ஒருமித்த கருத்துல பயணிக்கக்கூடியவனாக இருக்கும். யாரை கேட்டாலும் ஒரு நாள் மௌத்தாக போக போறோம், ஒரு நாள் நாம சாகத்தான் போகிறோம், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரியத்தான் போகிறோம், ஒரு நாள் நம்மை விட்டு அனைவரும் என்ன செய்வார்கள்? பிரிந்து சென்று விடுவார்கள் என்று பல வார்த்தை வகைகள்ல என்ன செய்வார்கள்? மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய நிலைகளை என்ன செய்கிறோம்? நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கும். அந்த மரண விஷயத்துல, மௌத்து விஷயத்துல, உயிர் போகக்கூடிய விஷயத்துல இந்த உலகத்துல எந்த மனிதர்களுக்குமே, எந்த உயிரினங்களையும், எந்த பறவைகளை குறித்தும் என்ன கிடையாது? மௌத்து விஷயத்துல மாற்று கருத்தே கிடையாது. அதை எல்லாருமே ஆணித்தரமா நம்புறோம். எவ்வளோ ஒரு தொழிலாளியாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், அல்லது ஒருத்தன் தொழாமை இந்த உலகத்துல இருக்கிற ஏனோதான் உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறான், மார்க்கத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் இருக்கிறான், இறைவன் குறித்தான அச்சம் இல்லாமல் இருக்கிறான், மறுமை குறித்தான பயம் இல்லாமல் இருக்கிறான். இப்படி யாரை எடுத்துக் கொண்டாலுமே அவனிடத்திலே மரணத்தை குறித்து கேட்கிற பொழுது வரக்கூடிய ஒரே பதில் அனைவருமே ஒன்றாக சொல்லக்கூடிய பதிலாகத்தான் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கையில, ஒரு நிலைகள்ல எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த மௌத் என்பது நிச்சயமாக நமக்கு வரும். அந்த மௌத்தை நாம அடையத்தான் போகிறோம். நாம ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை விட்டு பிரியத்தான் போகிறோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்மினுடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்பாடுகளை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? அந்த மரணம் குறித்தான சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து, நான் இந்த உலகத்திலே எப்படி செயல்படுகிறேன், என்னுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது, நான் பிற மனிதனிடத்திலே நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் எப்படி இருக்கிறது, அல்லது என்னை பற்றியான நல்ல எண்ணங்கள் பிறருக்கு ஏற்படுகிறதா, அது மாதிரி நான் நல்ல பண்புகளை வளர்த்து வைத்திருக்கிறேனா, உண்மையிலேயே மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு வாழுகிறேனா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவருமே நம்மினுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சிப்பதுதான் உண்மையிலே நாம மரண சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்று என்ன செய்ய முடியும்? அவர் உண்மையாக ஒரு மரணம் குறித்து பயப்படுகிறார், அஞ்சுகிறார், அந்த சிந்தனையோடு வாழுகிறார் என்று சொல்ல முடியும். சும்மா வாயளவுல என்ன செய்யக்கூடாது? மௌத்துனா பயம்தான், மரணம் என்பது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் என்று வெறும் நாவுகளால், உதடுகளால் சொல்லிவிட்டு கடந்து விட முடியாது. அதை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு அந்த மரணத்தை குறித்து அஞ்சு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மினுடைய செயல்பாடுகளை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நீங்க எப்படியெல்லாம் மரண சிந்தனை இருக்கிறது? எந்த நேரத்துல மனிதன் மௌத்தை குறித்து யோசிக்கிறான் என்று சொன்னால், ஏதாவது ஒரு மௌத்து நடக்குதுன்னு வையல, ஜனாசாவோட பங்கேற்பார், அல்லது ஜனாசா வீட்டுக்கு போவாரு, ஜனாசா தொழுகையில கலந்துப்பாரு, அல்லது கடைசி கட்டத்துல அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யப்படுகிற பொழுது மையவாடிக்கு என்ன செய்வோம்? எல்லாருமே போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும், ஜனாசாவை பின்பற்றும். அப்ப இப்படியான தருணத்துல எந்த மனிதர்களுமே என்ன செய்ய மாட்டோம்? சிரிக்க மாட்டோம். அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்து கொண்டு மௌத்தா போனவரை குறித்து கவலைப்படுவோம், அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி நாம் என்ன செய்வோம்? காத்து கொண்டு இருப்போம். அவரினுடைய மௌத்தினுடைய நிலைகளை குறித்து ஒருவருத்தரும் கருத்துக்களை என்ன செய்வோம்? பரிமாறிக்கொண்டிருப்போம். எப்படி இறந்தாரு, என்ன ஆச்சு, இப்படி எல்லாம் என்ன செய்வோம்? அந்த சபைகள்ல முழுக்க முழுக்க அவரினுடைய மரணம் தொடர்பான விஷயங்கள் மட்டும்தான் என்ன செய்யும்? ஒட்டுமொத்தமாக அந்த சபையில குழுமிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருடைய உள்ளத்திலேயும் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த நேரத்துல என்ன செய்வோம்? பயங்கரமா எல்லாரும் பயப்படதான் செய்வோம். உண்மையிலே
இன்னைக்கு நம்ம ஒருத்தர் என்ன செய்யறோம், புலிக்குள்ள அடக்கம் பண்ணுகிறோம், நாமெல்லாம் சுற்றி நிற்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், துக்கப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். நாளைக்கு நமக்கும் என்ன செய்வார்கள், இது மாதிரி ஒரு நிலை வருகிற பொழுது நம்மை சுற்றி நாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றெல்லாம் என்ன செய்வோம், மையவாடியினுடைய அந்த கேட்டை விட்டு வெளியே வருகின்ற வரைக்கும் அந்த சிந்தனை உள்ளத்துல எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும், மாற்று கருத்து கிடையாது. மையவாடியில் உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டோம், வெட்டி பேச்சுக்கல, வீண் பேச்சுக்கல்ல, சிரிப்பெல்லாம் ஈடுபடவே மாட்டோம். அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இப்படி ஒரு வகை இருக்கிறதா? இன்னொரு நேரத்தில் இப்படி எல்லாம் மரண சிந்தனை ஏற்படும். ஏதாவது விபத்து ஏற்பட்டு விட்டது, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பஸ் நேருக்கு நேரம் மோதிருச்சோ, அல்லது ஏதாவது ரயில் விபத்துகள் ஏற்பட்டுச்சோ, அல்லது விளையாட்டுல ஏதாவது விபத்து ஏற்பட்டு விட்டதோ, அல்லது நோய் நொடிகள் ஏற்பட்டு ஒருத்தர் மூட்டா போறாருன்னு சொன்னா அதையெல்லாம் நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு மத்தியில கேள்விப்படும் போது, நம்முடைய பகுதிகளுக்கு மத்தியில நாம சமூக வலைதளங்கள் மூலமாக கேள்விப்படுகிற பொழுது நம்ம மனிதனுடைய சிந்தனை என்னவாகும், அப்ப மௌத்த குறித்தான பயம் நிச்சயமா இருக்கும். ஆனா கூடுதல ஒரு விஷயம் என்னவா இருக்கும், அந்த மௌத்தை விட்டு எப்படி நம்ம தப்பிக்கலாம், எப்படி நம்ம மௌத்தை விட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை. எப்படி யோசிப்பான், பஸ் நேருக்கு நேரம் மோதிருச்சா, இப்ப ஜன்னலோட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, அடிச்சு நேருக்கு நேரம் மோதி மூட்டா போயிட்டாங்க. அப்ப இனிமே பஸ்ல போகும்போது ஜாக்கிரதையா போகணும். ஜன்னலோட என்ன செய்யக்கூடாது, நம்ம உட்காரக்கூடாது, முன்னாடி உட்கார்ந்துடக்கூடாது, பின்னாடி உட்கார்ந்துடக்கூடாது, நடு சீட்டை பிடிச்சிருவோம். இப்படி என்ன செய்வோம், நினைப்போம். அதே மாதிரி ஹெலிகாப்டர்ல போகக்கூடிய ஆளா இருக்கிறது எல்லாருக்கும் பொருந்தாது. ஹெலிகாப்டர்ல சில பேர் போறாங்கன்னு சொன்னா அங்க யாராவது மூட்டா போயிட்டாங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துக்கணும், வேணாம், ஏன் தேவையற்ற செயல்பாடு செய்யணும். இப்படி நம்ம என்ன செய்வோம், விளங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரி நோய் நொடி ஏற்பட்டா அந்த நேரத்தில் என்னவாகும், இதையெல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரி நோய் நொடி எல்லாம் ஏற்படுது, இதையெல்லாம் சாப்பிடுறதை விட்டு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருவோம்னு சொல்லி அந்த மௌத்தை விட்டு நம்ம எப்படிலாம் தப்பிக்க முடியுமோ அதுக்கு பிளான் போடுறோம், அதுக்கு பல சிந்தனைகளை கொண்டு போறோமே தவிர, இப்படி ஒருத்தர் மூட்டா போயிட்டாரு, நமக்கு இது மாதிரி நிலை ஏற்படுமே, நாம என்ன செயல்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறோம், நான் உண்மையிலேயே இந்த உலகத்துல இறையச்சத்தோடு வாழ்ந்திருக்கிறேனா, அந்த சிந்தனை உள்ளத்துல எனக்கு பெரும்பாலான மக்களுக்கு மத்தியில ஏற்படுவது என்ன செய்வோம், காண முடியாத ஒரு சூழல். குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் மரண சிந்தனை ஏற்படுத்துவது என்பது ஒரு மனிதன் என்ன செய்யாது, என்னையுமே சீர்படுத்தார். மையவாழ்ல நினைக்கிறது அல்லது ஆக்சிடென்ட் ஆகும் போது அந்த நேரத்துல மட்டும் சிந்தனை வருவது, நோயாளிகளை சந்திக்கும் போது அந்த நேரத்துல மட்டும் அது குறித்தான ஒரு சிந்தனை ஏற்படுவது என்னைக்கு என்ன செய்யாது, நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தாது. எனி டைம் மரணத்தை குறித்து யோசிக்கும். எனி டைம் மரணத்தை குறித்து யோசிக்கணும்னா எப்படி விளைஞ்சிடக்கூடாது, எப்ப மௌத்து வருமோ அப்படி கடையில வேலை பார்க்க கூடாது, எந்த நேரத்துல மௌத்து வருமோ அப்ப வீட்டுல சமையல் பண்ணக்கூடாது. மௌத்தை குறித்து சிந்திக்கிறதுன்னு சொன்னோம்னா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே சரியான அடிப்படையில போறேனா, நான் மார்க்கத்தினுடைய கட்டளைகளுக்கு ஏற்றவாறு என்னுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதா, இறைவன் சொன்ன அடிப்படையில் நான் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இந்த உலகத்திலே அந்த மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி மௌத்துக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை சொல்லுகிறானா இல்லையா, அதை நோக்கி நான் செயல்படுகிறேனா என்று சொல்லி நாம யோசிக்கும். ஏன்னா யாராலும் மௌத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ, எது எனக்கு வந்துடக்கூடாது, இதெல்லாம் என்ன அடங்கிடவே கூடாதுன்னு சொல்லி விரண்டு ஓடுகிறீர்களோ, அப்பேற்பட்ட மௌத் என்பது, மரணம் என்பது ஃபஇன்னஹு முலாகிக்கும், அது நிச்சயமாக உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுவார். உன் பார்வையில உங்களுடைய சிந்தனையில நான் மௌத்தை விட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா மௌத்து ஒருத்தனுக்கு காலங்கள் போக போக பின்னாடி வருவதாக தோணும். 50 வருஷம் ஒருத்தர் வாழ்றாரு, அப்ப 50 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறோம், அந்த வாழ்க்கைக்கு பின்னாடி தான் மௌத்து வருது அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், உன் சிந்தனையில உன்னுடைய பார்வையில மௌத்தை விட்டு விரண்டு ஓடி வர்ற இன்னமும் முலாக்கிக்கும், நீ எதை கண்டு விரண்டு ஓடி வருகிறாயோ அது உன்னை எதிர்நோக்கி சந்திப்பதற்காக தயாராக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அது உன்னை ஒரு நாள் என்ன செய்யும், நிச்சயமாக சந்திக்கும். அதுல கால தாமதம் எல்லாம் கிடையாது, அதுக்கு நேர நிமிடங்கள் எல்லாம் கிடையாது. என்னைக்கு அல்லாஹ் நியமனம் வச்சிருக்கிறானோ அந்த நியமனத்துல ஒரு நொடி முந்தாமலும் பிந்தாமலும் அந்த நிலையில என்ன செஞ்சிடும், மௌத் என்பது உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறார்.
மௌத்திலிருந்து யாருமே என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கிற பொழுது தயவு செய்து உலகத்தினுடைய வாழ்க்கையை அழகிய முறையில பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும், மறுமைக்குண்டான ஏற்பாட்டாக அமைத்துக் கொள்வதுதான் உண்மையிலேயே ஒரு மனிதன் மரண சிந்தனையோடு வாழுகிறான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். உலகத்துல இப்படியெல்லாம் இருக்கிறான். உலகத்தினுடைய ஆசைகள் என்பது ஒரு மனிதனை அந்த அளவிற்கு என்ன செய்கிறது, ஒட்டுமொத்த வணக்க வழிபாடுகளை விட்டு மார்க்கத்தினுடைய சட்டங்களை எல்லாம் குழி தோண்டி பிழைக்கக்கூடிய வண்ணமாக ஆக்கி வைத்து விடுகிறது. சம்பாதிக்கணும், சொந்தமா வீடு கட்டணும், சொந்தமா பைக் வாங்கணும், சொந்தமாக கார் வாங்க வேண்டும், அதிகமா நிலங்களை வாங்கி போட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறான், உழைக்கிறான். சொத்து சேர்ப்பதில தப்பு கிடையாது, மார்க்கம் என்ன செய்யல, தடை போடவில்லை. ஹலாலான அடிப்படையில சம்பாதித்து அதை சேர்த்து வைப்பதற்கு இஸ்லாம் என்ன செய்யல, எங்கேயுமே நமக்கு மறுப்பு தெரிவிக்கவே கிடையாது. ஆனா அப்படி உலகத்தினுடைய ஆசைகள் அவனுக்கு என்னவாகிறதுன்னு சொன்னா, அப்படி சம்பாதிக்கக்கூடிய இந்த நிலை என்பது அது ஹலாலா ஹராமான்னு யோசிச்சு பார்க்க மாட்டேங்க. வரக்கூடிய வருமானங்கள் முறையாக வருகிறதா, நேர்மையாக வருகிறதா, அல்லது கொள்ளையடித்து மோசடி செய்து வருகிறதா, அதை யோசிப்பது கிடையாது. இன்னும் அதை தாண்டி என்ன, அப்படியெல்லாம் உலகத்தினுடைய ஆசையை நோக்கி ஒரு பயணிக்கிற பொழுது தொழுகையை மறக்கிறான், மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றுவதை என்ன செய்கிறான், அடியோடு மறந்து விட்டு அப்படி உலகத்தினுடைய ஆசையை நோக்கி டோட்டலா போறான். போகும்போது என்ன நினைச்சுக்கிறான், நாம சம்பாதிக்கிறது நமக்காகத்தான், நான் தங்குறதுக்கு, நான் தூங்குறதுக்கு, நான் இருக்கிறதுக்கு, இது என்னை விட்டு என்னைக்குமே போகாது, என்னுடைய சொத்து என்று சொல்லி என்ன செய்கிறான், பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஏமாளித்தன ஆசையோடு என்ன செய்கிறான் மனிதன் செயல்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மூசா நபியுடைய சம்பவத்தை குறித்து சொல்லிவிட்டு வருகிற பொழுது மக்களை எல்லாம் மூசா நபி அழைச்சிட்டு போறாங்களா இல்லையா, அப்படியெல்லாம் அழைத்து போனதற்கு பின்னதான் அல்லாஹ் அந்த கட்டளையை போட்டதை தொடர்ந்து வசனங்கள்ல சொல்லுகிறார். கம் தரக்கும் மின் ஜன்னாத்தி வ உயூனி வ ஸுரூஇன் வ மகாமின் கரீம். அவர்கள் எத்தனையோ தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் விளை நிலங்களையும் சிறந்த இருப்பிடங்களை விட்டு சென்றார்கள். வ நிஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன். அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த வாழ்க்கை வசதிகள் அனைத்தையும் விட்டு சென்றார்கள். கதாலிக்க வ அவ்ரஸ்னாஹா கௌமன் ஆகரின். இவ்வாறுதான் நடந்தது, அவற்றை வேற ஒரு சமுதாயத்திற்கு சொந்தமாக்கி விட்டோம். வசனத்தை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் ஒரு கட்டளையை போட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மூசா நபி மக்களை எல்லாம் அழைத்து விட்டு சென்று விடுகிறார். போகும்போது என்ன, கட்டின வீடு தூக்கிட்டா போக முடியும், தலையில வச்சு வாங்க நிலங்களை சுருட்டி போட்டு கொண்டா போக முடியும், எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்தையுமே விட்டுட்டு போனாங்க. விட்டுட்டு போனவங்க திருப்பி வந்து அதை பயன்படுத்தினாங்களா, அதை அவங்களால தக்க வச்சுக்க முடிஞ்சுச்சா, அதை தனக்காக வேண்டி சொந்தமாக வைத்துக் கொள்ள முடிந்ததா, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு உன்கிட்ட இருந்த சொத்து பத்து நாளைக்கு வேற ஒரு ஆட்டம் போயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க எவ்வளவு சொத்து பத்துகளை உங்களுக்காக சேர்த்தாலும் ஒரு வாப்பா மௌத்தா போனா அந்த வாப்பாவுடைய சொத்து யாருக்கு போகும், பிள்ளைங்களுக்கு போகும். மனைவி இருந்தாங்கன்னா மனைவிக்கு போகும், அல்லது பிள்ளைங்க இல்ல மனைவி இல்லாம இருக்கிறாங்கன்னா அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளுக்கு போகும், அம்மா அப்பாவுக்கு போகும். உங்களோட இருக்கிறதா, உங்களோட குழிக்குள்ள புதைக்கிறாங்களா, பத்திரத்தை உங்க நெஞ்சில வச்சு கபரிஸ்தான்ல மூடி வைக்கிறாங்களா, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் என்னவாகிறது, இன்னைக்கு உலகத்துல நமக்கு சொந்தமான ஒண்ணு நாளைக்கு வேற ஒரு ஆளுக்கு என்னவாகிறது, முழுக்க முழுக்க அப்படியே போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். அப்ப இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது உலகத்தினுடைய ஆசைகள் இவ்வளவுதான்ப்பா, உனக்கு எதுவுமே என்ன கிடையாது, நிரந்தரமே கிடையாதுன்னு சொல்லி நாம சிந்திக்க கடமைப்பட்டு விட்டாலே என்னவாகிவிடும், இந்த மரணம் தொடர்பான யோசனைகள் அதிகமாக ஏற்பட்டு மறுமை குறித்தான பயத்தோடு இறைவன் குறித்த பயத்தான நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிடும். அதே மாதிரி இன்னும் சிலரை நாம் பார்க்கலாம். இன்னும் என்னவாகிறது, மரண சிந்தனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நன்மைகள்ல அதிகமாக ஆர்வம் காட்டாமல் இருக்கிறாங்க, தீமைகளை நோக்கி பாவத்தை நோக்கி அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறார்களா இல்லையா. இப்படியெல்லாம் நாம பயணிக்கிற பொழுது தீமையை நோக்கி நம்முடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் அனைத்தையுமே கொண்டு சேர்க்கக்கூடிய நேரத்தில் என்னவாகிவிடும், கடைசி கட்டத்தில் அவனுடைய உள்ளத்துல மரண சிந்தனை இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏன், உண்மையிலேயே நாம தப்பு செய்யறோம், உண்மையிலேயே மோசடி செய்யறோம் என்று சொன்னால் மரணம் குறித்தான பயம் இருந்தால் நம்ம அதில் ஈடுபடவே ஈடுபட மாட்டோம். மறுமை இருக்கிறது, அல்லாஹ் ஒட்டுமொத்த மனிதர்களையும் மனுஷனுடைய மைதானத்தில் அனைவருக்கும் முன்னாடியும் நாம செஞ்ச தவறுகளை பாவங்களை எல்லாம் அப்பட்டமாக அல்லாஹ் என்ன செய்வான், அனைவருக்கும் மத்தியிலேயும் அம்பலப்படுத்தியே தீர்வானே, அது எனக்கு வேண்டாம். அல்லாஹ் அதன் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளை
என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி நாம சிந்தித்திருந்தால், பயந்திருந்தால், நாம் என்ன செய்ய மாட்டோம்? தீமையான காரியங்களை விட்டெல்லாம் வெளியே வந்து அவைகளை எல்லாம் செய்யாமல் நன்மைகளை நோக்கி நம்முடைய சிந்தனைகளை முழுக்க முழுக்க கொண்டு சேர்த்திருப்போம். இன்னைக்கு அந்த சிந்தனை இல்லாத ஒண்ணுதான் என்னவாகிறது? ஒரு மனிதனை பாவத்தை நோக்கி கொண்டு சேர்க்கிற பொழுது அவன்கிட்ட மரண சிந்தனை இல்ல. மௌத்து குறித்தான பயம் இருந்தா நீ ஏன் தப்பு செய்யற? நீ ஏன் பாவத்தில் ஈடுபடுகிறாய்? நீ ஏன் நன்மையை செய்யாம இருக்கிற? நமக்கு நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். ஏன்னா மௌத்துக்கு பின்னாடி அமல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்துல இருந்தா மட்டும்தான் மௌத்தும் நல்ல முறையில இருக்கும். அந்த மௌத்துக்கு பின்னாடி கபர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கபர் வாழ்க்கை ஒரு வகையில சிறப்பா அமைஞ்சு விட்டது என்று சொன்னால் மறுமையில் என்ன செய்யலாம்? கொஞ்சம் தப்பிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏன்னா மௌத்தி என்பது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகள்ல ஆரம்ப புள்ளி. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வெறுக்கிறாரோ, விரும்பாமல் இருக்கிறாரோ, அவரை சந்திப்பதற்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? விரும்பவே மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் கேள்வி, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை சந்திக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா மறுமையில தான் நடக்கக்கூடிய ஒரு பக்குவம், அந்த நிலைதான். இப்ப மறுமைக்கு நம்ம போகணும்னா உலகத்திலிருந்து டைரக்டா போக முடியுமா? முடியாது. மௌத்துங்கிற அந்த ஒரு நிலையை அடைஞ்சாத்தான் என்ன செய்ய முடியும்? உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டதுக்கு பின்னால மறுமையில போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்ப இந்த மரணம் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அந்த மரணத்தை அடைவதற்கு பின்னாடிதான் என்ன செய்ய முடியும்? மறுமையை பார்க்க முடியும். அப்ப அப்படியெல்லாம் இருக்கும் போது அதை கருத்துல வச்சு யோசிச்சு மார்க்க கல்வி எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்ப அந்த நபித்தோழர் கேட்கலாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை சந்திக்கிறத வெறுக்கிறவங்களை அல்லாஹ் சந்திக்க மாட்டான்னு சொல்றீங்களே, அப்ப நாங்க எல்லாரும் மௌத்தை வெறுக்கத்தானே செய்யறோம். யாரும் மௌத்துக்கு ஆசைப்படுவாங்களா? கூட வாழ்றதுக்கு எல்லாரும் விரும்பும். மௌத் எனக்கு இன்னைக்கு வந்தா ஓகே அப்படியெல்லாம் வாயோட சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உள்ள தலைவுல மனைவியை யோசிப்போம், பிள்ளை யோசிப்போம், வீட்டை யோசிப்போம், போட்டிருக்கிற வியாபாரத்தை யோசிப்போம், முதலீடை யோசிப்போம். எல்லாத்தையுமே என்ன செய்வோம்? சிந்திச்சு கொண்டேதான் இருப்போம். அப்ப நபித்தோடு உண்மையிலே ஓப்பனா கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, பொய்யெல்லாம் சொல்லவே கிடையாது. நம்ம என்ன செய்வோம்? மௌத்து வரத்தான் செய்யும், அல்லாஹ் விட்டா போயிட வேண்டியதுதான். இப்படி என்ன செய்வோம்? வாயெல்லாம் சொல்லிட்டு போயிடுவோம்ல. அப்ப சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அப்ப நாங்க எல்லாரும் மௌத்தை வெறுக்கத்தானே செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம நபிகள் நாயகம் சொல்றாங்க, உண்மையிலேயே அல்லாஹ் சந்திக்கிறத விரும்புறதும் அல்லாஹ் சந்திக்கிறத வெறுக்கிறதுனா என்ன தெரியுமா? மௌத்துடைய நேரத்துல, சக்கராத்துல் மௌத்துல ஒருவனுடைய பார்வை நிலை குத்தி இருக்கும், உயிர் பிரியக்கூடிய தருணம், அந்த நேரம் இருக்குமா இல்லையா? அந்த நேரத்துல ரெண்டு சாரார அல்லாஹ் மனிதர்களை பிரிச்சு சொல்றான். ஒரு சாராருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நல்ல மனிதர்களாக இருந்தார், உலகத்துல அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு உண்டான செயல்பாடுகளை செய்திருந்தார், பாவங்களை விட்டு விலகி இருந்தால் அவருக்கு என்ன சொல்லப்படும்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு நற்செய்தி இருக்கிறது, சுப செய்தி இருக்கிறது, அல்லாஹ் உன் மீது திருப்தி அடைந்து கொண்டான் என்று சொல்லி மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? அந்த சக்கராத்துல் மௌத்தில இருக்கிற பொழுது நல்ல மனிதர்களுக்கு சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த ஆத்மா என்ன செய்யும்? மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல இருக்கும். நான் இந்த உலகத்துல வாழுகிற பொழுது செய்த நன்மையின் மூலமாக அல்லாஹ்வை சந்திக்க போறேன், இந்த நன்மைக்காக வேண்டி அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான் என்று சொல்லி ஒரு சந்தோஷத்துல உயிரை விடக்கூடிய சூழல் இருக்கும். இதுதான் அல்லாஹ்வை சந்திப்பதை நேசிக்கக்கூடிய ஒரு பக்குவம். அதே மாதிரி அல்லாஹ் வெறுக்கிறான்னு சொன்னா அதே மாதிரி இன்னொரு சில சாரர் இருப்பாங்க, உலகத்துல பாவத்தை செஞ்சிருப்பான், நன்மை இருக்காது. அவன் சக்கராத்து மௌத்துல இருக்கும் போது என்னை கூட்டிட்டு போயிடாதுங்க, என்னை மீண்டும் உலகத்துக்கே அனுப்பி விடுங்கள், என்னுடைய உயிரை கைப்பற்றி விடாது என்று சொல்லி புலம்பி தைப்பார்கள், பயப்படுவார்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு வெறுப்பார்கள். வெறுப்பதில் என்ன அர்த்தம்? ஒரு வகையான பயம் தான். இந்த வார்த்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி அல்லாஹ்வை சந்திப்பேன்? நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? என்னுடைய மூட்டையில எனக்கு எத்தனை நன்மையான காரியங்கள் இருக்கிறது? அந்த ஒரு பயத்தோடு என்ன செய்வார்கள்? அந்த நேரத்துல வெறுக்கக்கூடிய நிலை இருக்குமா இல்லையா? அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? வெறுத்து விடுகிறான். அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொள்ளுகிறான், அவர்களுக்கு கெட்ட செய்தியை சொல்லுகிறான். இதுதான் அதற்குண்டான விளக்கம் என்று என்ன செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கும். அப்ப அந்த சக்கராத்துல் மௌத்துல கூட நம்மளுடைய நிலை என்பது சந்தோஷமான முறையில போக வேண்டும் என்று சொன்னால்
நாம இந்த உலகத்துல வாழுகிற பொழுது இறை பொருத்தம் கிடைக்கக்கூடிய செயல்பாடுகளோடு நாம் அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். நாம மௌத்தா போகக்கூடிய நேரத்துல பார்வைகள் நிலை குத்தி இருக்கக்கூடிய தருணத்துல கூட நாம என்ன செய்வோம், ஒரு சந்தோஷத்தோடும் ஒரு முக மலர்ச்சியோடும் அந்த மௌத்தை அடைந்து அல்லாஹ்விடத்துல ரூஹ் கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நாம இந்த உலகத்துல வாழுகிற பொழுது செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய வேண்டும், சீர்தூட்டி அமைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ வசனங்கள் அல்லாஹ் பேசுறோம். அந்த நாள் வருவதற்கு முன்னதாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்திலும் தர்மம் செய்யுங்கப்பா அப்படிங்கிறான். நபிகள் சொல்லுகிற பொழுது மறுமையில சில பேர் திவாலாகி போனவர்களாக இருப்பார்கள். நிறைய நன்மையோடு வருவான், தொழுகையோடு வருவான், நோன்போடு வருவான், சக்காத்தோடு வருவான். ஆனால் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது சில மனிதர்களை நோவினைப்படுத்தக்கூடிய வண்ணமாக அவனை திட்டியிருப்பான், அவனை பேசியிருப்பான், அவனுடைய மனதை புண்படுத்தி இருப்பான், அவனிடத்திலிருந்து அநியாயமாக சொத்துக்களை பறித்திருப்பான். இந்த அநீதிக்கப்பட்டவன் நாளை மறுமையிலே நன்மையை செய்த நபரோடு என்ன செய்வான், வருகிற பொழுது யாரெல்லாம் இவன் என்னதான் நன்மை செஞ்சால் என்னை புண்படுத்தி விட்டான், என்னை தேவையில்லாமல் அடித்து விட்டான், என்னிடத்திலிருந்து அநியாயமாக பறித்து விட்டான் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் குற்றம் சாட்டி விட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அப்படியா இதெல்லாம் உனக்கு செஞ்சானா, என்ன தொழுகை, என்ன நோன்பு வச்சு, என்ன சக்காத்து கொடுத்த, ஒரு சக மனிதனிடத்துல ஒழுங்காக நடந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உன்னுடைய தொழுகை வேஸ்ட், நோன்பு வேஸ்ட். நீ என்னெல்லாம் செஞ்சிருக்கிறீோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் அவன்ல தூக்கி போட்டு அவன் என்ன பாவத்தை செஞ்சிருக்கிறானோ அந்த பாவத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நம்முடைய தலைமையில வச்சிருவான். மறுமையினுடைய வாழ்க்கை கடைசியில டோட்டலாக என்ன செய்வோம், தலைகீழாக மாறக்கூடிய ஒரு சூழலாக ஆகிவிடும். அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்துல வாழுகிற பொழுது சந்தர்ப்பத்திற்கு சந்தர்ப்பம் மரண சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளாமல், மரண சிந்தனை என்பது யோசிப்பதில் மட்டும் கிடையாது, அந்த சிந்தனை நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்வதில் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நாளைக்கு மறுமையிலே மௌத்திற்கு பின்னாடி ஒரு நிம்மதியான வாழ்க்கை அடைந்து கொள்ள முடியும். நாம் என்னவெல்லாம் தவறுகளை செய்திருக்கிறோமோ அந்த மௌத்து வருவதற்கு முன்னதாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்து விடுங்கள், அதிகமாக பாவ மன்னிப்பை தேடி விடுங்கள். யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால் அவரை சந்தித்து முதலில் அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், பிறகு அது குறித்து அல்லாஹ்விடத்தில் தௌபாவை தேடி விடுங்கள். ஏனென்று சொன்னால் அநீதி இழைக்கப்பட்ட காரியங்கள் என்பது அதுவெல்லாம் மிக மிக ஒரு பெரிய ஒரு பாவமாக நாளைக்கு மறுமையில் இருக்கிற பொழுது நாளைக்கு சொர்க்கம் செல்லுவதற்கு அதுவே ஒரு தடையாக வந்துவிடும். அப்ப அதற்கெல்லாம் பயப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். மரண சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற எண்ணத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதலாம் முறை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மரண சிந்தனை குறித்தான சில செய்திகளை முதலாவது முறையிலே அறிந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலங்கள் நேரங்கள் என்பது நாம நினைத்து கொண்டிருக்கிறோம் 50 வருடம் 60 வருடம் 70 வருடங்கள் வாழலாம், நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் அமல்களையும் பிறகு செய்து கொள்ளலாம் என்று சொல்லி என்ன செய்கிறோம், அனைத்து செயல்பாடுகளையுமே கால தாமதம் செய்து கொண்டு ஒரு வயதான தோற்றம் வந்ததற்கு பின்னதாக எல்லாத்தையும் சம்பாதித்து முடித்து வைத்து விட்டு பள்ளிவாசல்ல கிடையா கிடப்போம். அப்போ உட்கார்ந்து திக்ரு செய்வோம், அப்ப சஜிதாவில் அதிகமாக பாவ மன்னிப்புகளை தேடுவோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் செயல்படுகிறார்கள். உண்மையும் அதுதான். அது அவர்கள் வாயளவில் சொல்லாவிட்டாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன செய்கிறது, அதை காட்டக்கூடிய வண்ணமாகத்தான் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதீகல் யகீன். உங்களுக்கு அந்த யகீன் மரணம் என்பது வருகின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வை தொழுது கொண்டே இருங்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வணக்க வழிபாடுகள் என்பது மரணம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்க வேண்டும். அது குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் நான் இந்த நன்மைகளை செய்வேன், எல்லாத்தையும் வேலைகளை எல்லாம் கடமையெல்லாம் முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை செய்ய வருவேன்னு சொல்லி இறை கடமையை என்ன செய்யக்கூடாது, நாம பிற்படுத்தி விடவே கூடாது. அதைத்தான் என்ன செய்ய வேண்டும், எல்லா கட்டத்திலையுமே முற்படுத்தி அதை நாம அந்த போக்கோடு செயல்படுத்தக்கூடிய மக்களா இருக்கும்.
ஏன்னா யாருக்கு எந்த நேரத்துல மௌத்து வரும் என்பதை என்ன செய்ய முடியல, தீர்மானிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கும். ஒரு சொந்தமா வீடு கட்ட போறோம்னா எந்த டிசைன்ல இருக்குன்னு சொல்லி வீடு கட்டுறவருக்குனால உரிமை இருக்கு. ஒரு கோடி ரூபாய் வீடு கட்டுறீங்க, எனக்கு இந்த இடத்துல ரூம் வேணும், இந்த இடத்துல ஹால் வேணும், இங்க கிச்சன் வேணும், இங்க போர்ட்டிக்கு அமைக்கணும், இங்க பார்க்கிங் வேணும், எல்லாத்தையும் என்ன செய்யலாம், நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கலாம். நம்ம அதுக்குண்டான ஒரு உரிமை நமக்கு இருக்கிறது. அது மாதிரி உலக காரியத்துல எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு அவன் சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கிற பொழுது அதை தனக்கு சொந்தமாக்குவதற்காக வேண்டி என்ன செய்யலாம், அவன் எப்படி வேண்டுமானாலும் செயல்பட்டு போவார். ஆனா மௌத்து விஷயம் இருக்கிறதா இல்லை, இதுல எந்த மனிதருக்கும் அல்ல என்ன செய்யற உரிமையை கொடுக்க. ஒரு உயிர் எங்கே மரணிக்கும் என்பதை என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வை தவிர யாராலும் அறிய முடியாதுன்னு குர்ஆன் வசனம் பேசுகிறது. எனக்கு இப்படி மௌத்து வரணும், எனக்கு இந்த வருஷத்துல மௌத்து வரணும், எனக்கு நோய் நொடியெல்லாம் வராமதான் மௌத்து வரணும், நான் தூங்கிட்டு இருக்கும் போது மௌத்தா போயிடணும், இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, யாருமே தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல்ல பயணிக்கிற பொழுது தயவு செய்து ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஏகத்துவத்துல பயணிக்கக்கூடிய தௌஹீத்வாதிகள் அனைவருமே சரி, எல்லாரும் ஏகத்துவ கொள்கையில நாம சரியாக பயணிக்கிறோம், அதில் மாற்றிக்கிறதே கிடையாது. ஆனா ஏகத்துவவாதியாக இருக்கிற பொழுது அந்த ஏகத்துவம் தௌஹீது கொள்கை என்பது உங்களை சொர்க்கத்திற்கு சேர்ப்பதற்கு ஒரு அடிப்படை, ஒரு அடிக்கல்லு தானே தவிர அதோடு சேர்த்து நீங்க நன்மையான காரியங்களை செய்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நரகத்திற்கு செல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்வான், கருணை புரிந்து திருப்தி அடைந்து அந்த வாய்ப்பை கொடுக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமான நன்மைகளை மரணம் வருகின்ற வரைக்கும், மரண நேரத்தில் இருக்கின்ற வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகமே என்ன செய்வாங்க, லக்கீனும் மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். இவங்கள மௌத்தா ஆகக்கூடிய ஒரு சூழல்ல ஒருத்தர் நீங்க சந்திக்க போறீங்கன்னா அதிகமா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுங்க. அந்த நேரத்துல கூட நபிகள் நாயகம் ஒரு அமலை என்ன செய்யறாங்க, காட்டி கொடுக்கறாங்கன்னு சொன்னா, அப்ப அமல்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அதுல ஈடுபாடோடு பயணிக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எல்லோரும் கேள்விப்பட்ட செய்தி, எல்லா ஐயப்பாடுகளும் சொல்லப்படக்கூடிய முறையில தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு ஹதீஸ் என்ன, அனைவருக்குமே தெரிந்த செய்தி தான். ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா 3 காரியங்கள் பின்தொடர்கிறது. 3 என்ன கேட்டாலும் எல்லாருமே சொல்லிடும், சொத்து வரும், சொந்தம் வரும், செய்த அமல்கள் வரும், 2 துணியும் போயிடும், ஒண்ணுதான் கூட இருக்கும், அதான் நம்மளை காப்பாத்துன்னு சொல்லி எல்லா செய்திகளையுமே உள்ளத்துல என்ன செய்யறோம், சொல்ற மாதிரி இந்த ஹதீஸ நல்ல முறையில மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம், அந்த கருத்துக்களை எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறோம், ஏன் செயல்முறைப்படுத்த மாட்டேங்கிறோம்? அப்ப அதை உணர்ந்து நாம என்ன செய்யணும், ஒவ்வொரு வசனங்களை பின்பற்றுவதிலும் சரி, ஒவ்வொரு ஹதீஸ்களை கடைபிடிப்பதிலும் சரி, உள்ளத்தால உணர்ந்து நாம படித்து அதை விளங்கி நாம நடைமுறைப்படுத்துகிற பொழுதுதான் அந்த வசனத்திற்கும் அந்த ஹதீஸுக்கும் ஒரு முழுமையான வடிவத்தை கொடுத்து நாம் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுதும் மறுமையிலே வாழுகிற பொழுதும் ஒரு முழுமையான வெற்றிக்கு என்ன செய்கிறது, நாம் அறிந்த கல்வி என்பது மிகவும் உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக அமைகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது அதிகமான நன்மைகளை செய்யுங்கள், அதற்காக வேண்டி போட்டி போடுங்கள், பொறாமை கொள்ளுங்கள், முந்தியடித்து வாருங்கள். அல்லாஹ் நிச்சயமாக என்ன செய்வான், இந்த மௌத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் உலகத்தில் இறைவன் கொடுத்த அவகாசத்தை பயன்படுத்தி அழகிய முறையில யூஸ் பண்ணி செஞ்ச நன்மைகளுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய அமல்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சாலிகான ஆண்களாகவும் சாலிகான பெண்களாகவும் நாம் மாறிக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.